நியூஸ்7 தமிழர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி வேலம்மாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவுக்குழந்தை நிகழ்ச்சி. பொதுவா சின்ன பசங்க கிட்ட பேச்சே வச்சுக்கூடாது. அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா சொல்லவே வேணாம். நம்ம என்ன பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து நான் தனியா ஒரு காலேஜ்ல வேற வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட தான் இன்னைக்கு அறிவுக்குழந்தை விளையாட போறோம். இது என்ன காலேஜ் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கோல்டன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜியில தான் இருக்கோம். வெளியில் அடிக்கிற வெயிலையும் பொருட்படுத்தாம வந்து நாங்கள் அறிவு கொழுந்துன்னு ப்ரூஃப் பண்ணுவோன்னு எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க பாருங்க. இவங்களாம் என்ன டிபார்ட்மெண்ட்டு தம்பி? கொஞ்சம் தள்ளுப்பா. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டோட தான் நம்ம இங்கே இருக்கோம். எக்ஸாம்லாம் முடிஞ்சாப்பா? எப்படி பண்ணியிருக்கீங்க எக்ஸாம்? ஓரளவுக்கு ஏதோ. ஏமா ஓரளவுக்கு? ஜஸ்ட் பாஸ். எல்லாமே டவுட்லயே பேசுது புள்ள. சரி, இந்த கேங்லயே படிக்கிற ஆள் யாரு? இது என்ன விதமான ஹேர் ஸ்டைல்? இது வந்து ஜஸ்டின் பைப்பர் சொல்லுவாங்க. என்ன பைப்பு? ஜஸ்டின் பைப்பர். பிவிசி பைப் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பைப்பு? இது வந்து அப்படின்னா நீங்க வந்து உலகம் தெரியாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம் மேடம். என்ன பண்றது, வீட்டுல வளர்ப்பு அந்த மாதிரி. வளர்ப்பு சரியில்லையா? இது எங்க அம்மா கேட்டாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் தேடி வந்து அடிப்பாங்க. இப்ப நம்ம செக்மெண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு கேள்வி. இது என்னன்னா, பொதுவாக ஒரு சில இடங்கள்ல வந்து செல்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போர்டு வச்சுருப்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு சிலர் வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்காகவே செல்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட இப்போ கேள்வி, பெரிய கேள்வியே. திவ்யா, ஏன் அப்பலேருந்து ஒரு குறுன்னு என்ன பார்த்துட்டு இருக்கிற? இல்லை, என் ஃபேஸே அப்படிதான். ஃபேஸே அப்படிதானா? கோவில்ல. ஆமாம், கோவிலில் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் அங்கே வந்து ஹலோ ஹலோ எங்கே இருக்க நமக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம காலேஜ் லைப்ரரி இருக்குல்ல, லைப்ரரிக்கெல்லாம் போறியா? லைப்ரரி அதை தவிர ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி. ஹாஸ்பிட்டல்ஸ் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு வயிறு வலின்னு போயிருந்தப்ப பக்கத்தில் ஒரு தான் சொல்லிடி செல்லும் சொல்லிடி தங்கன்னு பேசிட்டு இருக்கேன். நானே வயிறு வலியில் போகிறேன், அவன் சொல்லும் போது எனக்கு இன்னும் வயிறு எரியாதா? கண்டிப்பா அந்த வயிற்றுல என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப கூட அனல் அடிக்குதுன்னா பாத்துக்கவேன். நம்மளை யாரும் கொஞ்சாத போது யாரோ கொஞ்சிட்டு இருக்காங்க பாருன்னு அப்படி ஒரு கடுப்பு அப்படி கிளம்புறது வாஸ்தவம். கண்டிப்பா. அதாவது நான் உங்க அப்பா அம்மாவை சொன்னேன். அப்பா அம்மா நம்மளை கொஞ்சாத போது யாரோ வந்து கொஞ்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கடுப்பெல்லாம் வர்றது நியாயம் தான். கண்டிப்பா வரும். இனிமேல் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் யாராவது பேசினாங்கன்னா செல்போனை வாங்கிட்டு உடச்சிருவியா? என்னை விட அட்வான்ஸா இருக்கமா? கோயிலுக்கா எல்லாம் அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ண சொல்லிட்டு சாமிட்டு வேண்டி போகும்போது பக்கத்தில் ஒருத்த உட்காந்து சொல்லுவோம், இப்போ தான் வந்து நான் விபூதி வாங்குறேன், இப்போ தான் வந்து கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆகிறேன், இப்போ தான் சாமியை கூப்பிடுறேன், இப்போ தான் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சு பார்த்தேன். அதாவது இங்கே வந்து அந்த மாதிரி இரிட்டேஷனை ஃபீல் பண்ணுற ஆளுங்க எல்லாருமே வந்து மனசுக்குள்ள ஒரே கும்பலர். நம்மளால அப்படி பேச முடியலையே, நம்மளால அப்படி இருக்க முடியலையே அப்படின்ற. நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தானே உங்களுக்கு சேர்ந்து பேசுகிற, சப்போர்ட் பண்ணி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி செல்ஃபோன் டார்ச்சர் வந்து நிறைய லிஸ்ட் இருக்கு. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து இவ்வளோ. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி யாராவது செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாத இடத்துல பயன்படுத்தினாங்கன்னா பொறுமையாக கூப்பிட்டு இந்த மாதிரி செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க, சரியா? இந்த செல்ஃபோனை பற்றி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ செக்மெண்ட்குள்ளே போயிடலாமா? இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் ஒரு லைன் சொல்லுவேன். அதை வந்து சுத்த தமிழில் நீங்கள் மாற்றி சொல்ல போகிறீங்க. உங்களுக்கான அந்த லைன் என்னென்னா, நான் சொன்ன டயல் டோனை டவுன்லோட் பண்ணிட்டியா? இதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் சொன்ன டயல் டோனை டவுன்லோட் பண்ணிட்டியா? இதை வந்து சுத்த தமிழில் மாற்றி சொல்ல போகிறீங்க. நான் கூறினேன் டெய்லர் டோனை ஏத்துனீர்களாவா? என்னம்மா சொன்னாக்க மாதிரி பேசுகிற வச்சு ஒரு ஏத்துனேன்னு வச்சுக்க. அதானே, அதாவது வந்தா அப்படி பிடிச்சி ஏற்றுவேன் இறக்குவேங்கிறியே. வீட்டில் பிஸ்னஸ் என்னம்மா? ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரமா? நான் சொன்னேங்கிற ஒன்னத்தையும் சொல்ல மாட்டேங்கிறியே. நான் சொன்ன பாட்டை இறக்கி விட்டாயா? இறக்கி விட்டாயா? ஏமா இறக்கி விட்டாயா? ஏற்கனவே வெயில் கொடுமை தாங்க முடியல, இதுல ஏமா கொடுமை வேற. பாப்பா பேர் என்னம்மா? பாரதி. கவிதையெல்லாம் பாடுவீங்களா? அப்பெல்லாம் இல்லைங்க. எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க பேர் தான். நான் சொன்ன அழைப்பு மணி ஓசையை பதிவிறக்கம் செய்து விட்டாயா? அழைப்பு மணி ஓசையை பதிவிறக்கம் செய்து விட்டாயா? அழைப்பு மணி ஓசைனா காலிங் பெல் இல்ல? இல்லையா? சொல்லுங்க சண்முகவேல். அப்படி கேமரா. நீங்க அப்படி நான் சொன்ன பாட்டை இறக்கி வச்சிருக்கியா? நான் சொன்ன பாட்டை இறக்கி வச்சிருக்கியாவா? அதை விடுமா, அது வேணாம். இந்த இறக்கி வச்சிருக்கியா பிரச்சனைக்கே நம்ம போக வேணாம். அந்த டயலர் டோன் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பத்தியா, அதுக்கு சொல்லு பார்ப்போம். அழைப்பு மணி. அது காலிங் பெல். அந்த அக்கா சொல்லிட்டு போயிடுச்சு, பாரதி அக்கா. சரி, கூப்பிடுற பாட்டு. இது நல்லா இருக்கு. நீ என்ன கூப்பிடுற பாட்டு வச்சிருக்க ராஜா?
சரக்கு வச்சிருக்கியா பாட்டு தான் கூப்பிடுற பாட்டா வச்சிருக்கேன். கூப்பிடுற இந்த அந்த கூப்பிடுற பாட்டை கொஞ்சம் பாடி காமிங்க. சரக்கு வச்சிருக்கியா, இறக்கு வச்சிருக்கியா. ஓ அப்படியே கேக்குமா? நான் கூறிய அமுக்கு இசையை இறக்கி வைத்தாயா. அமுக்கு இசையா? டயல்னா அமுக்கு தானக்கா. டயல்னா அமுக்கா? தண்ணிக்கு நீ வேணுமா? இல்லை வேண்டாம். ஜூஸ் சூஸா? எனக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது உனக்கு சூஸ் வேற. நான் சொன்னேன் அமுக்கிற பாட்டியை இறக்கி வச்சிருக்கியா. அமுக்கிற பாட்டியவா? அமுக்கிற பாட்டியே இல்லை பாட்டைய. எந்த பாட்டியவா இறக்கி வைக்கிறது? கிருத்திகா காலையில ஒரு முறை குளித்திருக்காங்க, இப்போ ஒரு முறை குளிச்சிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, வெயில் வேர்த்து கொட்டுது, எனக்கு அது புரியுது. சொல்லுங்க கிருத்திகா. நான் கூறிய பதிவு எண் இசையை இறக்கி வைத்திருக்கிறாயா. பதிவு எண் இசைனா ரெஜிஸ்டர் நம்பரை தானே பதிவென்னு சொல்லுவாங்க. இப்போ டயல் டோனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? நான் கூறிய இன்னிசையை பதிவு செய்தாயா. இன்னிசை சொல்லுங்க சார், இது என்ன படிக்கிறீங்க? நான் சிவில் 3rd இயர் படிச்சேன். சிவில் 3rd இயர். உங்களை பார்த்தா அப்படியே ஒரு சயின்டிஸ்ட் எஃபெக்ட் எனக்கு வருது. ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா இதுவரை வாழ்க்கையில? நான் இது வரைக்கும் என்னோட தொலைஞ்ச சாக்ஸை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தொலைஞ்ச சாக்ஸியே கண்டுபிடிக்க முடியல. நான் இதுல எங்க புதுசா கண்டுபிடிக்கிறது? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நான் கூறிய அழைப்பாளர் இசையை இறக்குமதி செய்தாயா. எக்ஸ்போர்ட் செய்தாயா, இம்போர்ட் செய்தாயா, மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே, அந்த ரேஞ்சுக்கு போகுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ரேஞ்சுக்கு. நீங்கள் சொன்ன அழைக்கும் இசையை பதிவிறக்கம் செய்து விட்டீர்கள். நான் சொன்னேன். அதான் மேடம் நீங்கள் சொன்ன. நான் சொன்னேன் சார், நான் சொன்னேன். ஆன்சரை எப்படியெல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு. நான் சொன்ன அழைக்கும் இசையை பதிவிறக்கம் செய்து விட்டீர்களா. இந்த அழகான ஆன்சரை கொண்டு வரக்குதா அப்ப இருந்து நான் வரேன் அப்படின்றது. கண்டிப்பா அப்பெல்லாம் சொல்ல மேடம். நான் கூறிய வளைவு இசையை. வளைவு இசையா? எங்க வளைஞ்சிச்சு அது? டயலர் டோன்னா ரிங்டோன், ரிங்டோன்னா வளைவு. ரிங் எப்படி இருக்கும்? வளைவா இருக்கும்ல. ஓ பர்ரா 2x2 டுட்டுடு. நான் சொன்ன கூவும் இசையை இறக்கி விட்டாயா. கூவும் இசையா? எங்க கூவுச்சது? அதான் கத்தினே இருக்குல்ல. அது ரிங்டோனு. நான் கூப்பிடும்போது அடிக்கும்ல, உனக்கு நான் கூப்பிடும்போது அடிக்கும். அதுவும் கத்தி கூவுதானே இருக்கும். அதுவும் கூவி, எல்லாமே கூவின்னு தான் இருக்கும். நீ வந்து எங்க கூவி நிக்கிற? போய் அப்படி நில்லு போ. கேள்வி கேட்டா மட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு வார்த்தையே வராது. அது ஏன்னே தெரியல. நானும் அப்படிதான், அது வேற விஷயம். டயல் டோன் என்றால் நாம் தொலைபேசி எண்களை அழுத்தும் போது வரும் ஒலி. டயல் டோனுக்கு தமிழில் இயங்குழி என்று பெயர். டயலர் டோன் என்றால் நாம் பிறருக்கு அழைப்பு விடுக்கும் போது வரும் ஒலி. டயலர் டோனுக்கு தமிழில் அழைப்பாளர் ஒலி என்று பெயர். இதுதான் அதோட சரியான ஆன்சர். இந்த டயல் டோன்னா இயங்கொலி, டவுன்லோட்னா பதிவிறக்கம். பதிவிறக்கங்கிறத வந்து எல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க, ஓரளவு பிடிச்சி சொல்லிட்டீங்க. இந்த டயல் டோன் இதில் தான் வந்து எங்கேயோ சிக்கிருச்சு. சரியா? படா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே ஒரு நிழலான இடமா தேடி செட்டில் ஆயாச்சு. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் என் கூட இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு பேய் படத்துக்கு போயிட்டு அப்படி பயங்கர திகிலாக வந்தவங்க மாதிரியே இருக்காங்க. என்ன சமாச்சாரம்னு தெரியல. என்னமா விஷயம்? செம் ப்ராக்டிகல்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா என்ன பண்ணனே தெரியலையே. என்ன எக்ஸாம்னே தெரியாம இந்த ப்ராக்டிகல்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. இதோட மனதைரியத்தை பாராட்டி ஒரு சோப்பு டப்பா பரிசு கொடுத்தே ஆகணும். படம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்ப இருக்க ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தா ஹீரோக்கெல்லாம் வில்லன் வேஷம் கொடுக்கறது. முதல்ல வில்லன்னே ஒரு ஆளை வச்சிருப்பாங்க, இப்ப வந்து ஹீரோவெல்லாம் வில்லனா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி எந்த ஹீரோ வந்து உங்களுக்கு வில்லனா நடிச்சப்ப? தலை கேட்டதுமே டப்புன்னு ஆன்சர் வருது. ஏன்பா தலை வந்து வில்லனா நடிச்சா ரொம்ப பிடிக்கும்? அவர் எப்பவுமே அல்டிமேட் ஸ்டார். அவர் வந்து ஹீரோவா நடிக்கிறது நல்லா இருக்கா, வில்லனா நடிக்கிறது? ஹீரோ தான் எப்பவுமே. தலை எப்பவுமே எங்க ஹீரோ தான். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. சூப்பர் ஸ்டார். உங்களுக்கு எந்த ஹீரோ வில்லனா நடிச்சா ரொம்ப பிடிக்கும்? தனுஷ். எந்த படத்துல பிடிச்சது? காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் நடிச்சது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, அதுல அவர் வந்து கொஞ்சம் வில்லனா நடிச்சிருப்பாரு இல்லையா? அதுல நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்ப ஹீரோ எல்லாம் வில்லனா நடிச்சா இவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறீங்களா? வில்லன்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன்? வில்லன்லயே ஹீரோவா தெரிவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆள் யார்? ரகுவரன். ஆமா, கண்டிப்பா அவர் வந்து ஒரு கிளாஸான வில்லன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கேர்ள்ஸ் சைடு யார் சொல்லுவீங்க? பிரகாஷ்ராஜ். ஓ, ரொம்ப நல்ல வில்லன் அவரு. தெலுங்குலயும் நல்லா ஆக்ட் பண்ணுவாரு, தமிழ்லயும் தெலுங்குவாலா? பாத்தீங்களா எப்படி சொல்லுதுன்னு. ஹாய் சலோ. வித்யுத் ஜம்பால். ஏன் வித்யுத் ஜம்பால் பிடிக்கும்? துப்பாக்கில அவ்வளோ மாசா இருக்கும், அவனை பார்த்தா அப்படியே கண்ணி வைக்காம பார்த்துட்டே இருப்பேன். அப்ப நீ விஜய பாக்கல. இப்ப பிள்ளைங்கலாம் வந்து ஹீரோவை நோட் பண்றதை விட வில்லனை நோட் பண்றது அதிகமாயிருச்சு. இங்க சைட்ல ஒரு பிள்ளை நின்றுட்டு ஏதோ சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுது, அதையும் கூப்பிட்டு கேட்டுருவான். ஆமா, யாரை பிடிக்கும்? அமுல் பேபி. அமுல் பேபி. கிளாஸ்ல உட்காந்து தூங்கி பிராக்டிக்கல் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து அமுல் பேபி பிடிக்குமாமா?
ஏன் அமுல் பேபி பிடிக்கும்? விஐபியில் அவர் தான் செம்ம மாசா அப்படியே கியூட்டா அவர் தான். இதனாலதான் எல்லா ஹீரோவும் இப்ப வில்லனா நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிறைய கதையெல்லாம் பேசிட்டோம் இல்லையா, செக்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போனோம். இப்போ இந்த செக்மெண்ட் வார்த்தையும் வரலாறும். இந்த செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையோட வரலாறு, எதனால அந்த பேர் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல போறீங்க. சரியா? உங்களுக்கான அந்த வார்த்தை என்னன்னா வில்லி. வில்லின்ற வார்த்தைய யார சொல்லுவோம்? அந்த வில்லின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்ல போறீங்க. வில்லினா யாரு ஃபர்ஸ்ட்? ஒரு பேட் கேரக்டர், எப்பவுமே தொந்தரவு கொடுக்குற, ட்ரபிள் கொடுக்குற கேரக்டர். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மனசு புண்படும்படி யாருமா அப்படி நடந்துக்கிட்டா? யார் அந்த வில்லி? ரிலேஷன்ஸ் தான். நாளையில இருந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா பச்சை தண்ணி கிடைக்காது. வில்லினாலே அண்ணியார் தான் ஞாபகம் வரும் கண்டிப்பா. உங்க அண்ணி? இல்ல எங்க அண்ணி இல்ல. நீயுமா சீரியல் பாக்குற? வில்லினாவே அண்ணியார் தான் ஞாபகத்துக்கு வராங்களாம். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உங்க அண்ணிய நினைச்சா கூட அப்படியே ஒரு வில்லி எஃபெக்ட் தான் வருது. அந்த அண்ணின் பேர் அண்ணி கேட்டாவே எல்லாம் அப்படி சொல்ல முடியாது. சேஃபாகிறாராமா. ஆக்சுவலா வில்லன்றது வந்து இங்கிலீஷ் வார்த்தை. சரியா? அந்த வில்லனோட ஆப்போசிட் ஜெண்டர் வில்லின்னு நம்மளாம் எடுத்துக்கிட்டோம். ஆனா தமிழ்ல அழகா வில்லின்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்னவா இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். கயல்விழி அது மாதிரி ஏதோ ஒரு வில்லின்னு ஒரு வார்த்தை. யார் அந்த வில்லி? போன் நேரோ கேம்ல இருக்கிற விமென்ஸ் வந்து வில்லின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். புரியல, என்ன கேம்? போன் நேரோ கேம். போவன் ஆரோ கேம்ல இருக்க விமென்ஸ் வந்து வில்லின்னு சொல்லுவாங்களா? அப்படியா? நான் சொல்றேன். இல்லைன்னா அதுக்கு இதுதான், நம்மள இப்போ ஏதாச்சும் ஒரு செயல் பண்ணுறோன்னா அதுக்கு தடுக்கிறதுக்கு இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த செயலை பண்ண விடக்கூடாதுன்னு இருப்பாங்க, அவங்கள தான் வில்லின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதை நான் சொல்லிட்டேனே, அது வந்து இங்கிலீஷ் வார்த்தையிலேருந்து நம்ம கொண்டு வந்த அர்த்தம். ஆனால் அது கிடையாது. தமிழ் வார்த்தையில் வில்லின்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னா இந்த எக்ஸ்டர்னல் தான் வில்லி. என்ன ப்ராக்டிக்கல்மா இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ணிட்டு வர இந்த அளவு பேசுகிற? இந்த ப்ராக்டிக்கல் எதுவும் இல்லை, போன செமஸ்டரில் போன ப்ராக்டிக்கலுக்கு வந்து எல்லா எக்ஸ்டர்னலுமே வில்லிங்க தான். ஏன் என்ன பண்ணாங்க ஒன்று அப்படி? இதுல இந்த எக்ஸ்டர்னலை விட இன்டர்னல் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் வில்லிக்கு மேலே வில்லி. இதெல்லாம் தம்பியுடைய தனிப்பட்ட கருத்து, இதுக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. கூப்பிட்டு கேட்கறது மட்டும்தான். நான் அந்த காலத்துலலாம் வில்லு பாட்டு பாடுவாங்கல்ல, அவங்களா இருப்பாங்கன்ட்டு ஒரு கெஸ். வில்லுப்பாட்டு பாடுற எல்லாருமே வில்லியா? லேடிஸ், அதாவது அந்த காலத்து வில்லுப்பாட்டு பாடுற எல்லாருமே வில்லி. மாமியாரை தான் வில்லின்னு சொல்லுவாங்க. வருங்கால மாமியார நீ சொல்ற? என் மாமியார் அப்படி சொல்ல மாட்டேன். இவங்க மாமியார் நல்லவங்களா? பொதுவா மாமியார்னா வில்லியா? என்ன எஸ்கேவா இது பாருங்க புள்ள. அதான்க்கா வந்ததுல என் கண்ணுக்கு நீங்க தான்க்கா வெளியா தெரியுறீங்க. நானா? அப்படியா தெரியுது என்ன பார்த்தா? நிறைய மேக்கப் போட்டு இங்க பாருங்கக்கா, நீங்க தான் இவ்வளவு மேக்கப் போட்டுருக்கீங்க. இப்படியே 4 தடவை சொரண்டேன்னா நான் இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் அடிக்கணும். சரியா? இல்ல இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்க விரும்புறேன். ஏதோ சொன்னீங்கக்கா அந்த பிள்ளைக்கு. அதான்க்கா இங்க மேக்கப் போட்டாலும் தெரியாது. கேட்டியா? அந்த அம்மா ரொம்ப கிழிச்சிட்டாங்க. நோ அடிதடிகள். நீங்க தான் காரணம் இந்த அடிதடிக்கு. இப்ப என்ன நாரதா, வந்த வேலை முடிந்து விட்டதா? இதுல பஞ்சாயத்து தலைவரா வேற கூப்பிடுவாங்க போலயே. அதாவது தங்களுடைய தாழ்மையான கருத்து, மேக்கப் போடுற எல்லாருமே வில்லிதான். இப்ப நீங்க வந்து ஹீரோயின். கல்ல தடிப்பாங்க நீங்க. இதெல்லாம் கட் பண்ணிடுங்க, வேணாம். டிவி வந்துரும் எல்லார் வீட்லயும். இல்லைன்னா பாட்டி தான் சொல்லுவேன். பாட்டியா? என்னையா பாட்டிய போய் வில்லிங்கிற? சண்டே எதுவுமா நல்லா தூங்கினா, ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கினா சீக்கிரமா விஸ்பி விட்டுறாங்களா? என்ஜினி பிரவீனே போய் பால் வாங்கிட்டு வா. பாட்டிமா காலைல ஒரு 12 மணிக்கெல்லாம் விஸ்பி விடுங்க. அது காலையிலயா? அது வந்து மட்டும் மதியானம். பாட்டிமா நான் சொல்ற கேட்டுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கெல்லாம் இந்த பையனை எழுப்பி விட்டுருங்க, நம்ம ஷோவை பார்க்கணும். அப்படி மண்டையில தட்டி பிரவீன என்ன சொக்கறா அப்படின்னு. உங்க பேர் சொல்லுங்க. ஜூடத். ஜூடத்னு ஒரு பேரா? இப்பதான் கேள்விப்படுறது. மீனிங் என்ன? ஜூடத்னா பிரின்சஸ். இதுக்குதான் சொல்ல மாட்டேன். பார்த்ததில்லம்மா. குப்பரப்படுத்திருக்கும் போது தெரியாம இந்த பேரை வச்சுட்டாங்க போல. வில்லினா எனக்கு தெரிஞ்சு ரீமா சென், வல்லவன், அதுல நச்சாங்க பாருங்க ஒரு வில்லி கேரக்டர் செம்ம. அதான். ஆனா இந்த வில்லின்னு யார சொல்லுவாங்கன்னு கேட்டேன். சானியா மிர்சா, ரம்யா கிருஷ்ணன், பாட்டியிலிருந்து பக்கத்து வீட்டு ஆன்டி வரையும், ஏன் கடைசியா இங்க வந்து மைக்கு பிடிச்சு நின்ன பாவத்துக்கு என்ன வரையும் சொல்லிட்டாங்க. உண்மையா அந்த வில்லின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அதை பார்க்கலாம். வில்லி. சில தமிழ் வார்த்தைகளுக்கே பெண்பால் சொற்கள் கிடையாது. உதாரணமாக மன்னன். மன்னன் என்பதற்கு பெண்பாலாக மன்னி என்று சொன்னால் மன்னிக்க மாட்டார்கள். வில்லன் என்ற ஆங்கில வார்த்தையை தமிழ் போல பாவித்து அதற்கு பெண்பாலாக வில்லி என்று சொல்பவர்கள் தமிழ் மொழிக்கு வில்லன்கள். ஆனால் வில்லி என்ற தமிழ் சொல்லுக்கு வில் வித்தையில் வித்தகர்கள் என்ற ஓர் அர்த்தம் உண்டு.
இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த வில்லின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னு? எல்லாம் இனிமேல் வந்து ரம்யா, கிருஷ்ணா, பக்கத்து வீட்டு ஆண்டி, பாட்டி எல்லாம் சொல்லக்கூடாது. இத்தனை கும்பலில் கசகசன்னு ஆன்சர் வந்தாலும் தம்பி ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கெஸ்ட்ல வந்து அதை வந்து கரெக்டாக கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. அது அந்த போ நேரோ வாப்பா, அது கெஸ்ட்ல தான் நடிச்ச இந்த வில்லுன்னு பாதி வந்ததில்ல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, தம்பி ஏதோ ஒரு ஃப்ளூக்லயாவது சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? சூப்பர். பொன்னிரி பெருமாள் போதி கேம்பஸ் வழங்கும் அறிவு குழந்தை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கோல்டன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜில தான் இருக்கோம். ஹாய் கேர்ள்ஸ். வழக்கம் போல எப்பவுமே கேர்ள்ஸ் அப்படி கும்பலா நின்னா அந்த இடமே இப்படி பிரைட்டா இருக்கு. என்னதான் வெயிலா இருந்தாலும் டயர்டா இருந்தாலும் உங்களை எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இது சந்தோஷமா சிரிக்கணும். ஆமா வந்து சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம செக்மெண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின். யாரெல்லாம் மொபைல் வச்சிருக்கீங்க? எல்லாருமே வச்சிருக்கீங்க. இந்த கும்பல்ல செல்போன் இல்லாத நல்ல பிள்ளைகளும் இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன்ல இப்படி பாக்குற பிள்ளைங்கலாம் வந்து கொஞ்சம் அதிசயம் தான். அப்பப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இந்த 4 பிள்ளைங்களுக்கும். இங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட கேட்கறேன், யார் வந்து அதிகமா ரீசார்ஜ் பண்றீங்க? 1 மந்த்க்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்றீங்க? ரீசார்ஜ் பண்ற பழக்கம் ரீசார்ஜ் பண்ற பழக்கமே கிடையாது. ரீசார்ஜ் நான் பண்றதே கிடையாது. யாராவது ஒரு ஆடு சிக்குனா அந்த ஆட்டை வெட்டிடுறது. அப்பா மட்டும். ஆமாப்பா, அந்த ஆடு அப்பா தான் உள்ள வந்து அதை சொல்லுது. சரியா? 50 rupees மந்த்க்கு ரீசார்ஜ் பண்ணானா அது அப்படியே தான் இருக்கும். அப்பா மட்டும் தான் கால் பண்ணுவாரு. அப்படியே நம்ம மிஸ்டு கால் தானே கொடுக்க போறோம். அதுக்கு ரீசார்ஜ் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன? அதுக்கு 1 பைசா இருந்தா போதுமே. அப்பா பண்ணுவாங்க. அப்பா பண்ணுவாரு. உனக்கு யாரு பண்றா? எவ்வளவு பண்ற மாசத்துக்கு? ஏன்னா இங்க 50 தாண்ட மாட்டாங்க போலயே. காலேஜ்ல இருக்குமா, அதனால மொபைல் அதிகமா யூஸ் பண்ண முடியறது இல்ல. சரி, இந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டவுட் கேட்கறது, ஏய் ரெக்கார்டு எழுதிட்டியாடி, அதெல்லாம் கிடையாதா? அவங்களே கூப்பிட்டுங்க. அதுக்கு இன்னொரு ஆடு சிக்கும். ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆடு அவங்க அப்பாட்ட ரீசார்ஜ் பண்ணிட்டு அது வந்து நமக்கு மொபைல் லோன் எடுத்துக்கோம். ஓ, அவங்கிட்டே கடன் வாங்குறது. எப்படி நம்ம திரும்ப கட்டணும்ல? அது நம்ம அதோட அந்த சிம்ம தூக்கி போட்டுருணும், வேற சிம்ம வாங்கிடணும். எப்படி 10 ரூபாய்க்கு லோன் வாங்கி சிம்ம தூக்கி போட்டுருவேன். சிம்ம எவ்வளவு கொடுத்து வாங்குவேன்? அது இப்போ ஃப்ரீயா கொடுத்தாங்க, ஆதார் கார்டு கொடுத்தா. எல்லாம் தெளிவா இருக்காங்க. இதுல மட்டும் டவுட்டே கிடையாது. இப்ப நம்ம செக்மெண்ட்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த செக்மெண்ட் தங்கிலீஷும் சுத்த தமிழும். இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் கலந்து நான் ஒரு லைன் சொல்லுவேன். அதுல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து சுத்த தமிழ்ல மாத்தி அந்த லைனை சொல்லணும். ஓகேவா? சரி, உங்களுக்கான அந்த லைன் என்னன்னா, எனக்கு மிஸ்டு கால் கொடுக்குறவங்களுக்கு நான் திரும்ப கால் பண்ண மாட்டேன். அதாவது நீ சம்மந்தப்பட்ட கொஸ்டின்மா, கண்டிப்பா நீ நல்லா ஆன்சர் பண்ணிடுவேன்னு நான் நினைக்கிறேன். கால் பண்றவங்களுக்கா? எனக்கு மிஸ்டு கால் கொடுக்குறவங்களுக்கு நான் திரும்ப கால் பண்ண மாட்டேன். மிஸ் கால் வந்தா தானே எல்லாம் ஃபோனே பண்றாங்க, நான் என்ன பண்ண முடியும்? உன் மூச்சை பார்த்தா கால் பண்ணணும்னு தோணுது. இசக்கியா? இலக்கியா கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன இசக்கியா மாடல்? ஓ, இசக்கியா மாடலா? எத்தனை ஆட் பண்ணிருக்கீங்க? மாடல் இல்ல, நேம் மாடல். ஓ, மாடர்னான நேமா? அப்படி சொல்லுமா. மாடல்னா நீ விளம்பரப்படுத்தல வர ஆளோன்னு நினைச்சிட்டேன். எனக்கு தவறிய அழைப்பு கொடுத்தவர்களுக்கு பின்பு அழைப்பு கொடுக்க மாட்டேன். தவறான அழைப்பு யாரோ பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தவறிய அழைப்பு கொடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஃபோன் பண்ண மாட்டியா? ஃபோன் என்பது தமிழ் வார்த்தை. இந்த பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கு. பேர் என்னமா? ரம்யா. ரம்யா. எந்த ஊரு? அம்பத்தூர். விடுபட்ட அழைப்பு கொடுத்தவர்களுக்கு மறுபடியும் அழைப்பு கொடுக்க மாட்டேன். அது எங்க விடுபட்டு போச்சு? மிஸ்டு கால் மிஸ் ஆயிருக்குல்ல, அதான் விடுபட்டு. மிஸ் சௌமியா அப்படின்னா விடுபட்ட சௌமியாவா? எனக்கு மிஸ்டு அழைப்பு யூ கண்டினியூ. நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். தந்தவங்களுக்கு திரும்பவும் ஃபோன் பண்ண மாட்டேன். எங்க அப்பா அடிப்பார் ஃபோன் பண்ணா. ஏண்டி காசு செலவு பண்ணி ஃபோன் பண்ற? எனக்கே சோறு போடுறது பெருசு. ஆமா, எனக்கே சோறு போடுறது பெருசு. இதை உனக்கு நான் ஃபோன் பண்ணி வேற பேசுறேன்னாக்கும். மதுமிதா, நீங்க என்ன பார்க்காம அங்கேயே பார்த்து பேசிக்கலாம். ஓகேவா? நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை நான் பாக்குறேன். பாக்குற மாதிரி இருப்பீங்களா? ஃபேஸ் வாஷ் பண்ணா கொஞ்சம் நான் பெட்டராவே இருப்பேன்னு நான் ஓட்டாதீங்க. எனக்கு மிஸ்டு கால் கொடுத்தவங்கள நான் திரும்ப அழைக்க மாட்டேன். இப்படியே தள்ளி விட்டேன்னா யாருமே ஒன்னு அழைக்க முடியாது. சரியா? எனக்கு தொலைஞ்சு போன அழைப்பு கொடுத்தவர்களுக்கு. தொலைஞ்சு போச்சா? என்ன தொலைஞ்சு போச்சு? யூ கண்டினியூ பேபி. தொலைஞ்சு போன அழைப்பு கொடுத்தவர்களுக்கு நான் திரும்ப அழைக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு. எனக்கு தவறிய அழைப்பு தந்தவங்களுக்கு தவறியும் நான் அழைப்பு தர மாட்டேன். எனக்கு தவறிய அழைப்பு கொடுத்தவங்களுக்கு தவறியும் நான் அழைப்பு கொடுக்க மாட்டேன். 50 ரூபாய்க்கு அப்புறம் நீ எதுக்கு ரீசார்ஜ் பண்ற? எனக்கு தெரிஞ்சா இது ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன். எனக்கு துண்டு அழைப்பு
கொடுத்தவர்களுக்கு திருப்பி நான் அழைப்பு தரமாட்டேன். ஏமா இந்த பெட்ஷீட் அழைப்பு எல்லாம் கொடுக்கறது இல்ல? அப்படி இல்லக்கா, இப்போ வந்து ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்ல, உங்கள் கால் துண்டிக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்றாங்கல்ல, அதனால அது லிங்க் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. அப்படி யோசிச்சேனா, அதனால மிஸ்டு கால்னா ஒரு வேளை துண்டு அழைப்பா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். எனக்கு தவறி அழைத்தவங்களுக்கு கூட நான் திருப்பியும் அழைக்க மாட்டேன். இது நீ யாரையோ திட்டுற மாதிரி இருக்கு பர்சனலா. எனக்கு தெரிந்து அழைத்தவங்க கூட நான் தவறியும் கால் பண்ண மாட்டேன். தெரிஞ்சவங்களே கூப்பிட்டாலும் கால் பண்ண மாட்டேன், தெரியாதவங்க கூப்பிட்டா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியே வச்சுட்டு நான் போயிடுவேங்க. யாரும் மிஸ்டு கால் மட்டும் கொடுக்காதீங்க, அதானே? இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இந்த மிஸ்டு கால் விஷயத்தை பத்தி கேட்டாச்சு. ஏன்னா இங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. நமக்கு தான் மிஸ்டு கால் வராது தவிர நம்ம எல்லாருக்கும் மிஸ்டு கால் கொடுப்போம். இதை பட்டு அனுபவிச்ச ஒரு கும்பல் இருக்கு, அவங்கள போய் இப்ப பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்? உயரதிகாரி ஒருத்தி வந்திருக்கேன், எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவ்வளவு உயரமா ஒண்ணும் தெரியலையே. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. நான் கொஸ்டினை மறுபடியும் சொல்றேன். எனக்கு மிஸ்டு கால் கொடுத்தா நான் திரும்ப கால் பண்ண மாட்டேன். இதுக்கு சுத்த தமிழ்ல என்ன? எனக்கு தவறான அழைப்பு கொடுத்தால் நான் மீண்டும் அழைக்க மாட்டேன். எனக்கு தவற விட்ட அழைப்பு கொடுத்தால் மீண்டும் அவர்களுக்கு அழைக்க மாட்டேன். தவற விட்ட அழைப்பு மிஸ்டு கால்னா? எனக்கு விட்டு போன அழைப்பு விடுத்தால் நான் மறுபடியும் அழைக்க மாட்டேன். அது சிக்னல் வீக்கா இருக்கும், அதனால விட்டு விட்டு கேட்டிருக்கும். அப்படி இல்லக்கா, விட்டு போன விட்டாங்க, அது போயிடுச்சு. இந்த கேள்விக்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண போற இவர் தான். அது ஃபோன் பண்ணி அவரோட தலையை கொஞ்சம் பாருங்களேன். பேலன்ஸும் மொட்டையாயிருச்சு, அவர் தலையும் மொட்டையாயிருச்சு. வாமா, எனக்கு மிஸ்டு கால் கொடுத்தா நான் திரும்ப கால் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நீங்க நம்பர் கொடுத்தா நான் மிஸ்டு கால் கொடுக்குறேன், ஃபோன் விட்டுறேன். இதுல நீ வந்து இன்டைரக்டா ஏதோ சொல்ல வர மாதிரியே எனக்கு பக்கீர்னு இருக்கு. இல்ல, இவங்க நம்பர் கொடுத்தா நான் மிஸ்டு கால் கொடுக்க போறேன். தம்பி வரும்போதே நினைச்சேன் இப்படி எடக்கு மடக்காதான் பேசுவாருன்னு. நம்பர் இல்லாம பயவில்ல, யாருக்கு மிஸ்டு கால் கொடுத்துட்டுன்னு தெரியல. 100 101 என்ன பிரச்சனையோ. இந்த மாதிரி எந்த காலேஜ்லயும் நான் ஒரு செக்மெண்ட் அட்டன் பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை. டப்புன்னு ஆன்சர் பண்றாங்க. இவங்க ஆன்சர் பண்றதுல நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண்டை குழம்பி ஓட போறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த செக்மெண்ட்டோட ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன். நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, எனக்கு மிஸ்டு கால் கொடுக்குறவங்களுக்கு நான் திரும்ப கால் பண்ண மாட்டேன். இதுதான் வந்து நான் கேட்ட கொஸ்டின். அதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா, எனக்கு தவறிய அல்லது விடுபட்ட அழைப்பு விடுத்தவர்களுக்கு நான் திரும்ப அழைக்க மாட்டேன். இதுதான். இதை வந்து 2 பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொன்னாங்க. ஆமாம், இந்த செக்மெண்ட்டோட அறிவு குழந்தை இவங்க தான். இவங்களுக்கு கைத்தட்டலாமா? ஸோ இந்த மாதிரி அறிவு களஞ்சியங்கள்லாம் இருக்கும்போது அப்படி ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே ஆன்சர் சொன்னது ரொம்ப அபூர்வம் தான். ரைட்டு, அடுத்த வாரம் இதே மாதிரி கலகலப்பான ஸ்டூடெண்ட்ஸோட இன்னொரு காலேஜில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா மற்றும்